ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பானிய அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற கொஞ்சம் எபிசோட்ஸ் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் போச்சு. ஆனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, போர் அடிக்கிற மாதிரி போச்சு. நீங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 2. வானத்துல ஒரு பிளாக் கலர் கிளவுட் ஃபார்ம் ஆகி அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று வந்து நீங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா சுப்ரீம் பீயிங்க்கு யூஸ்ஃபுல்லா நீங்க இருக்கணுங்கிறதுனால நீங்க எல்லாருமே இப்போ சாவ போறீங்க. சாவ உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. எங்க மாஸ்டரோட டீம்ல ரெண்டாவது சாக போற டீம் நீங்க தான். நீங்க எல்லாரும் இன்னும் 8 நாள்ல சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவுட் மறைஞ்சிருது. அது கண்டிப்பா ஒரு 4th லெவல் மேஜிக். அவ்வளவு பெரிய மேஜிக்கை என்னால கூட எதிர்க்க முடியாது. நான் 2nd லெவல் மேஜிக்ல தான் இருக்கேன். நம்ம இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இல்ல நம்ம கண்டிப்பா ஃபைட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு தலைவரா இருக்கிற அந்த சீஃப் சூரியோட அண்ணன் வந்து சொல்றான், நம்ம சண்டை போடுறதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வயசான ஒரு பிரீஸ்டும் சொல்றாங்க. உங்க அண்ணனை தலைவர் போஸ்ட்ல இருந்து விலகி டிராவலரா மாறிட்டாரு. அவரை பேச்ச நாங்க எதுக்காக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிப்பட ஆரம்பிக்குது. அப்போ அந்த அண்ணங்காரன் வந்துட்டு, நீங்க எல்லாரும் மறந்து போயிட்டீங்களா? நம்ம கடைசியா பண்ண போர் அது உங்க எல்லாருக்கும் மறந்து போச்சா? மொத்தமா 7 ட்ரைப் இருக்கு. 7மே வித்தியாசமான ட்ரைப். சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்து நம்ம எல்லாருக்குள்ளயுமே போர் வந்துச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்ம 3 ட்ரைபும் ஒத்துமையா சேர்ந்து அந்த மத்த 2 ட்ரைபை தோக்கடிச்சோம். அந்த டிராகன் டெஸ்க் ட்ரைப் மட்டும் இதுல கலந்துக்கிடவே இல்ல. அவங்க கண்ட்ரோல்ல தான் மத்த 2 ட்ரைபும் இருக்கு. அந்த கிளவுட்ல இருந்து வந்தது மென்ஷன் பண்ணதை கவனிச்சிங்களா? நம்ம 2வது அப்படின்னு சொன்னிச்சு. அப்ப மத்தவங்களையும் அதை டார்கெட் பண்ணி தான் இருக்கு. நம்ம எல்லாருமே இப்போ ஒத்துமையா கை கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்மளால ஓரளவு சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவனோட அண்ணன் சொல்றான். ஒருவேளை மத்த ட்ரைப் இதுக்கு ஒத்துக்கடலைன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் சூரியோ கேக்குறான். நம்ம வில்லேஜ் சார்பா நானே போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணங்கார சொல்றான். இப்ப அண்ணனும் தம்பியும் தனியா மீட் பண்றாங்க. அங்க இருக்கிற அவனோட செல்லப்பிராணிக்கு மீனை சாப்பாடா கொடுக்குறான். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பேசாம நீயே தலைவனா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி கேட்கவும், அப்படின்னா என்னால டிராவல் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொல்றான். மத்த ட்ரைப் கூட நீ ஒத்துமையா இருக்கணும்னு தான் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த தம்பி கேட்கவும், நீ என்ன கேட்க வர அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் கேட்கறான். நமக்கே சாப்பாடு தட்டுப்பாடா இருக்கு. இப்போ ஒருவேளை மத்த ட்ரைப் கூட நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கிற சாப்பாடை பகிர்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நம்ம எல்லாரும் மொத்தமா சாகிறத விட இது எவ்வளவு மேல் அப்படின்னு அந்த அண்ணன் சொல்றான். ஒருவேளை மத்த ட்ரைப் நம்ம கூட சேர ஒத்துக்கிடலைன்னா அப்படின்னு அந்த தம்பி கேட்குவோம். அதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெட்டை கூப்பிடுறான். ஏங்கப்பா இது ரொம்பவும் பெருசா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொல்லுவோம். ஆனா நான் கூட்டிட்டு வந்தப்போ இது ரொம்பவும் சின்னதா இருந்துச்சு. ஆனா இது அப்பவே ரொம்பவும் பெருசா தான் இருந்துச்சு அப்படின்னு அந்த தம்பி சொல்றான். அப்புறமா அவங்க கூட்டத்துல ஆம்பளைங்க பொம்பளைங்க சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அண்ணங்காரன் அங்க இருந்து கிளம்புறான். கண்டிப்பா நான் வெற்றியோட திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த அண்ணன் கிளம்பிடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. நாஸ்ரிக்ல வந்துட்டு டமியர்ஸ் நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அசிஸ்டன்ட் பட்லரான அந்த பெண் குயினை மீட் பண்றான். இப்போல்லாம் நீங்க தான் அதிகமா வேலை பாக்குறீங்க போல அப்படின்னு சொல்லி டமியர்ஸ் கேட்கவும், சபஸ் இல்லாத காரணத்தினால எல்லாத்தையும் நான் தான் பண்ண வேண்டியது இருக்கு. இப்படி நான் பண்ணேன் அப்படின்னா தான் ஒரு நாள் நாஸ்ரிக்கு நான் தலைவனாக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் குயின் சொல்லுது. நீங்க எப்படி நாஸ்ரிக்கு தலைவனாவீங்க அப்படின்னு சொல்லி டமியர்ஸ் கேட்டுட்டு, லேடி அன்கிரல் மோச்சி மோச்சி உங்களை இப்படிதான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டமியர்ஸ் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த நாஸ்ரிக்ல ஒரு இடம் விடாம கக்கூஸ் முதல் கொண்டு கிளீன் பண்ணி தான் நான் இந்த இடத்துக்கு தலைவனாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குயின் காமெடி பண்ணுது. நீங்க உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு டமியர்ஸோ கலாய்க்கிறான். இப்ப அந்த அண்ணங்கார ஃபர்ஸ்ட் ரெட் ஐ ட்ரைப் இருக்கிற வில்லேஜ்க்கு போறான். நான் தான் ஜாரியோஷு ஷாஷா கிரீன் கிளா ட்ரைப்ல இருந்து வந்திருக்கேன். உங்க சீஃப் கிட்ட பேசணும் அப்படின்னு இவன் சொல்றான். எங்க சீஃப் அவங்க கிட்ட பேசணும்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு அவங்க கூட்டிட்டு போறாங்க. அவர் எதுக்காக இங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டே போறான். உடனே அந்த அன்னைக்கு உள்ள இருந்து ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேக்குது, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவனும் உள்ள போய் பாக்குறான். ஜாரியோஸோ உள்ள போய் பார்த்தா அழகான ஒரு பொண்ணு இருக்கிறா. என்னோட பேரு கிரஷ் லூலு. நான் தான் இந்த வில்லேஜோட சீஃப். நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், அது வந்து என்ன மன்னிச்சுக்கோங்க, பரவாயில்ல இருக்கட்டும், எதுக்காக வந்தீங்க அப்படின்னு அவ கேக்குறா. கிரஷ் லூலு, நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவன் சொல்லவா, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. ஆக்சுவலி நான் இந்த விஷயத்த பேசுறதுக்காக வரல, நான் வேற ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். ஆனா உன்னோட அழகை பார்த்துட்டு என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். கடைசியில ஒரு வழியா 2 பேருமே சமாதானமாகறாங்க. என்னோட இந்த ஒயிட் கலர் ஸ்கின் பார்த்து நீங்க பயப்படாம இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அவளை தொடவும், டக்குனு அவன் அட்டாக் பண்ணிட்டு திடீர்னு எதுக்காக தொடுற அப்படின்னு கேட்கறா. ஓ மன்னிச்சுக்கோ, என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம்னு சொல்லிட்டு அந்த பிளாக் கலர் கிளவுட் பத்தி பேசுறாங்க. ஆமா அது எங்க வில்லேஜ்க்கும் வந்தது. எங்க வில்லேஜ் அது 4வதுன்னு சொன்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரஷ் லூலு சொல்றா. நாங்க எல்லாருமே இங்க இருந்து ஓடி போகலான்னு தான் பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிடலாம், நம்ம எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து சண்டை போடலாம், நீ என்ன சொல்ற? அந்த கிளவுடை எதை வச்சு அட்டாக் பண்ணாலுமே அதுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஆனா மேஜிக் வச்சு அதை கண்டிப்பா அட்டாக் பண்ண முடியும். உங்க வில்லேஜ்ல இருக்கிற பிரீஸ்ட் ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். எங்களால ஸ்வாட்ஸ்ல வேணா மேஜிக் ஸ்பெல்ல போட்டு தர முடியும் அப்படின்னு அவ சொல்றா. அப்ப மைண்ட் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்கவும், என்னால மட்டும் தான் அதை இப்போதைக்கு தடுக்க முடியும். எங்க வில்லேஜ்ல அந்த லெவலுக்கு வேற யாரும் திறமை கிடையாது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்படின்னா நம்ம ஒத்துமையா கை கொடுத்து சண்டை போடலாம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்கவும், ஒருவேளை நான் மறுத்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அவ கேட்கறா. எங்க கிரீன் கிளா ட்ரைப் உங்க கூட சண்டை போட வேண்டியது வரும் அப்படின்னு அவன்
அவன் சொல்றான், என்னால உங்க கூட சேர முடியாது. கடைசியா நடந்த போர் அது உனக்கு ஞாபகம் இருக்கா? எல்லார் மாதிரியே தான் எங்க ட்ரைபோ வந்து ரொம்பவும் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டுச்சு. ஒரு நாள் எங்க வில்லேஜ் சீஃப் ஒரு கறியை கொண்டு வந்தாரு. ஆனா அது யாரோட கறிங்கிறது அங்க இருந்த எல்லாருக்குமே தெரியும். எங்க ட்ரைப்ல இருக்கிறவங்களையே இறந்து கொன்னு அவங்கள நாங்க சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்தோம். இதனாலேயே எங்க ட்ரைப் 2 டீமா பிரிஞ்சது. நல்ல வேளை எங்க டீம்ல ஆளுங்க அதிகமா இருந்ததுனால நாங்க தான் ஜெயிச்சோம். ஆனா எங்க வில்லேஜ் சீஃப் எங்களோட ட்ரைப்பை வாழ வைக்கிறதுக்காக அவருக்கு வேற வழி தெரியல. அவரு சாகும்போது கூட என்னோட கண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இறந்து போனாரு. என்னால அதை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அழ ஆரம்பிக்கிறா. ஹே லூலு, கவலைப்படாத. நம்ம ஒரு 80 ஆம்பளைங்க, அப்புறமா ஒரு 170 பொம்பளைங்க, அப்புறமா எல்லா குழந்தைங்க, அவங்க கூட ஒரு 3 பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடலாம். போர்ல நமக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட அவங்க எல்லாரும் சேஃபா தான் இருப்பாங்க. இறந்து போன அந்த வில்லேஜ் சீஃப் உன்னை நம்பி தான் இந்த இடத்த விட்டுட்டு போயிருக்காரு. நீ என்ன பண்ண போற அப்படின்னு அவன் கேட்கறான். அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்றா. நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு அவன் சொல்லுவோம். எதுக்கு சம்மந்தமே இல்லாம இதை இப்போ சொன்ன அப்படின்னு அவன் கேட்கறா. இதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்த்து தான் சொல்லணுமா என்ன? சரி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அவன் கேட்கவும், எங்களோட ரெட் ஐ ட்ரைப் இந்த இடத்துல இருந்து போயிடலாம் தான் இருந்தோம் அப்படின்னு அவ சொல்றா. என்கிட்ட பேசினதுக்கு அப்புறமும் நீ அதே முடிவுல தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இல்ல அப்படின்னு அவ சொல்றா. கிரஷ் லூலு, இந்த வில்லேஜ் இப்போ ஒன்ன நம்பிதான் இருக்கு. நம்ம சண்டை போடுறது சாவறதுக்காக இல்ல, கண்டிப்பா நாம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எங்களால முடிஞ்சதா நாங்களும் பண்றோம், நான் மத்தவங்கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு அவ சொல்றா. இந்த ஷாஷா வில்லேஜ்க்கு வெளியே நின்றுட்டு இருக்கான். எங்க வில்லேஜுக்கு ஒத்துக்கிடுச்சு அப்படின்னு அவ வந்து சொல்றா. அவன் எதுக்கு இந்த இலை கெட்டப்பு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், என்னோட ஸ்கின்ல ஸ்கேல்ஸ் இல்லாததுனால சூரியன் பட்டா எனக்கு ஒத்துக்கிடாது, அதனாலதான் இப்படி, ஏன் இது நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நீ எப்படினாலும் அழகா தான் இருக்க அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு அவ கேட்கவும், டிராகன் டஸ்க் ட்ரைப்க்கு தான் நான் நெக்ஸ்ட் போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சரி நான் அவங்க 2 பேருமே இப்ப கிளம்புறாங்க. இங்க கொக்கைடஸ் தான் வந்து இந்த போருக்கு வந்து எல்லா பிளானிங்கும் போட்டுட்டு இருக்கான். மாஸ்டர் இந்த ஸ்க்ரோல்ஸ் எல்லாத்தையும் உங்களை யூஸ் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே மாஸ்டர் பிளான் படி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன், வெற்றி நம்ம பக்கம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொக்கைடஸ் பிளான் போடுறான். இப்போ ஷாஷாவும் லூலுவும் அந்த டிராகன் டஸ்க் ட்ரைப் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. நான் கிரீன் கிளா ட்ரைப்ல இருந்து வந்திருக்கேன், நான் ரெட் ஐ ட்ரைப்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ரெட் ஐ ட்ரைப் ஒரு பொண்ணுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் டஸ்க் ட்ரைபோட அந்த சீஃப் கேட்கறான். உடனே அந்த அன்னைக்கு லூலு டென்ஷன் ஆகவும், நான் ஜஸ்ட் காமெடி பண்ணம்மா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஒத்துமையா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஷாஷா கேட்கவும், ஸ்ட்ராங்கானவங்க கூட மட்டும்தான் நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிடுவோம், அதை நீ ப்ரூஃப் பண்ணி காட்டு அப்படின்னு அவன் சண்டைக்கு கூப்பிடுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த லிசர்ட்ஸ்க்கு வச்சிருக்கிற லவ் சீன் தான் எனக்கு ரொம்பவுமே போர் அடிக்கிறதா இருந்துச்சு. பட் என்ன பண்றது, கதையில இருக்கிறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும், அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். ஸோ இந்த லிசர்ட்ஸ்மென்ட் கதை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.